ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் சிலருக்கு ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியும் மனோஜும் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா எனக்காக 15 லட்சம் பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட ரோகிணி சொல்லுவாங்க. என்னது பணம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரோகிணியை இதுக்கு மேலே விழுந்து விழுந்து கவனிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கவனிச்சிட்ருப்பாங்க. மனோஜ்க்கு 15 லட்சம் பணம் வந்ததுலேருந்து நம்ம முத்துக்கிட்ட சொன்னதுலேருந்து பயங்கர டவுட் வந்துகிட்டே இருக்கும். மனோஜ் மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஜெயிலில் இருக்கும்போது பணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது உடனே விஜயா சொல்லுவாங்க, அவன் வயிற்றுச்சலில் பேசிகிட்டு இருக்கான், எங்கே மனோஜ் நல்லா வந்துடுவானோன்னு பொறாமையில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லுவாங்க. இதில் எனக்கு என்ன பொறாமை, இவனுக்கு பணம் வந்தது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, அது எப்படி அவங்க அக்கௌண்ட்டுக்கு வராமல் இவனோட அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் அப்பா எங்கள் மாமா கிட்ட எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிட்டு தான் போயிருக்காங்க, ஜெயிலில் இருக்கும்போது சொல்லி அனுப்பியிருக்காங்க, அதனால தான் எங்கள் மாமா எங்களுக்காக பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகிணின்னு சமாளிச்சிருவாங்க. இந்த பணம் மட்டும் இல்லை, இன்னும் 15 லட்சம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, மாமா கொஞ்ச நாளில் அனுப்புவாங்க அப்படின்னு ரோகிணி விஜயா கிட்ட சொல்லுவாங்க. என்னது இன்னும் 15 லட்சமா, ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் முத்து அண்ட் மீனாவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மீனா கிட்ட முத்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. மனோஜ்க்கு இவ்வளோ பெரிய பணம் வந்தது ரொம்பவே டவுட்டாக இருக்குது, இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஏதோ கேடி வேலை பார்த்துட்ருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லும்போது உடனே மீனா இருந்துக்கிட்டு, அவங்களோட பணம் தானே சொல்கிறாங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அவங்களோட பணத்தை என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு மீனாவும் சொல்லுவாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு எல்லார் மேலேயும் ஒரு சந்தேக பார்வையோடு இருக்கணும், யாரையுமே நம்பக்கூடாது முழுசா அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் கூட வந்துட்டு பொய் சொல்லுவாங்க, ஆனால் ரோகிணியமாக பொய் சொல்லுவாங்க, அதுக்கான அவசியம் அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. என் அண்ணன் அது பரவாயில்ல, ரோகிணிலாம் ஊரையே வித்துடும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும்.